Next problem based on the superposition principle of gravitational field is example 6.3. Two particles of masses m1 and m2 are placed along x and y axis from the origin. Okay. So origin லிருந்து m1 அங்கிறது a distanceல x axisல வச்சிருக்கோம். m2 அங்கிற particle அதே a distanceல y axisல நம்ம வச்சிருக்கோம். So calculate the gravitational field at the point P. இந்த P அங்கிற பாயிண்ட்ல gravitational field எப்படிங்கிறத calculate பண்ணுங்க. Students listen. First we calculate the gravitational field at P due to the mass m1. அப்போ m1னால இந்த Pங்கிற பாயிண்டில் எவ்வளோ கிராவிடேஷ்னல் ஃபீல்டுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வேல்யூ வந்து E1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அக்கார்டிங் டு ஃபார்முலா -g m1. ஸோ இங்கேருந்து இந்த P வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸா, அப்போ a டிஸ்டன்ஸா, அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல a ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ஸோ டைரெக்ஷன் பார்ப்போம். அப்போ இந்த Pங்கிற பாயிண்டில் m1னால் ஏற்படக்கூடிய கிராவிடேஷ்னல் ஃபீல்டு E1 எப்படி இருக்கும்? பாயிண்ட் டுவோர்ட்ஸ் த மாஸ். அப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேவா? இப்போ மேலே போகிறது என்னது? பாசிட்டிவ் ஒய் டைரெக்ஷன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்தால் என்னது? மைனஸ் ஒய் டைரெக்ஷன். அப்போ மைனஸ் ஒய் டைரெக்ஷன். ஓகேவா? அப்போ அங்கே வந்து யூனிட் வெக்டர் ஜே. ஓகே. ஸோ ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம போட தேவையில்லை, ஜேன்னு மட்டும் போட்டால் போதும். ஓகே. அடுத்து வந்து ஃபீல்ட் அட் பி டியூ டு த மாஸ் m2, m2னால, அப்போ அதை E2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ ஃபார்முலா -g m2. இந்த பார்ட்டிக்கல்லேருந்து P வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது? a. அப்போ பை a ஸ்கொயர். இப்போ இதனுடைய டைரெக்ஷன் E2ஓட டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? ஆக்டிங் டுவோர்ட்ஸ் த மாஸ், இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எக்ஸ் டைரெக்ஷன், இது வந்து என்னது? மைனஸ் எக்ஸ் டைரெக்ஷன். ஆனால் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம போட தேவையில்லை. ஸோ யூனிட் வெக்டர் என்னது? ஐ கேப் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம்? டோட்டல் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட் P. அப்போ இட் இஸ் given by the vector sum of the field produced by the individual masses. அப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிடணும். அப்போ ஆட் பண்ணும்போது -g m1 a ஸ்கொயர் j cap -g m2 by a ஸ்கொயர் I cap. ஸோ இதில் எதை காமன் எடுத்துடலாம்? மைனஸ் எடுத்துடலாம், ஜி எடுத்துடலாம், வேறு என்னது? m1 எடுக்க முடியாது, m1 m2ன்னு இருக்குது, a ஸ்கொயர் எடுத்துடலாம். அப்போ m1 j cap ப்ளஸ் m2 I cap அப்படின்னு நம்ம எடுத்துடலாம். அடுத்து இதில் என்ன அசம்ப்ஷன் போடுறோம்னா, if for example two masses are equal அப்படின்னா put m. அப்போ m1 போட்டோம்னா we take mass is also outside. அப்போ E total equal to -g m by a ஸ்கொயர். அப்போ இங்கே j plus I. ஸோ இது வெக்டர் அடிஷன் obeys commutative property. அப்போ j plus I ஈக்குவல் டு I plus j அப்படின்னு போட்டுடலாம். அப்போ த டோட்டல் E total ஈக்குவல் டு -g m by a ஸ்கொயர் I plus j அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? இப்போ இதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ நம்ம எப்படி பார்க்குறது? இது வெக்டரில் இருக்குது. இப்போ மேக்னிடியூட் வேல்யூ பார்க்கும்போது ஜஸ்ட் வெக்டர் சிம்பிளாக நம்ம எடுத்துடணும். அப்போ இங்கே வந்து நம்ம அந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் வி டேக் த அப்சல்யூட் வேல்யூ. அதாவது இங்கே போட்டு காட்டுறேன். அப்போ E total
E total ஆகும்போது we take the magnitude value of this vector. Above we leave the negative sign. Okay. And this is the magnitude quantity. அதை அப்படியே எடுத்துடணும். இதை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா ரூட் ஆஃப். ஸோ இங்கே ஐயோட காம்பனண்ட் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போது 1 ஸ்கொயர். இங்கே ஜேயோட காம்பனண்ட்டும் 1 தான். இப்போ 1 ஸ்கொயர். அப்போ ஜிஎம் பை ஏ, இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஏ ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1, 1 ஸ்கொயர் 1, 1 + 1 என்னது 2. அப்போ √2. திஸ் இஸ் த மேக்னிடியூட் வேல்யூ. அப்போ √2 GM பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ அந்த டைரெக்ஷன் ரிசல்டண்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ அதே மாதிரி இப்போ அந்த இடத்துல பிங்கிற பாயிண்ட்டா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் E1 ஃபஸ்ட்டு E1 ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஹெட்டிலிருந்து E2 ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ 90 டிகிரி அதே ஆங்கிளில் ட்ரா பண்ணிடணும். அப்போ E2. இப்போ 2 vectors are represented in adjacent side of the triangle. Then the closing side gives the direction of the total gravitational field. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ the total gravitational field இந்த டைரெக்ஷனில் வரும். Next problem 6.4. So just gives you a general information. So qualitatively indicate the gravitational field of Sun on Mercury, Earth and Jupiter. So Mercury எங்க இருக்கு? சன்னுக்கு பக்கத்தில் இருக்கு. அப்போ there is strong gravitational field on Mercury. Okay. And Earth அதுக்கு அடுத்து இருக்கு. ஸோ இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? ஜூபிட்டர் இருக்கா? ஜூபிட்டர் வந்து இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ வேர் த கிராவிடேஷ்னல் ஃபீல்ட் இஸ் வெரி வீக். ஸோ அஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிராவிடேஷ்னல் ஃபீல்ட் இஸ் ஆல்சோ டிக்ரீசஸ். தட் இஸ் த ஹியர் த இன்ஃபர்மேஷன் given. Gravitational field decreases as distance increases. ஏன்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டுக்கு ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு -GM/r². ஸோ இன்வர்ஸ்லி டிபெண்ட் ஆன் த டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஜூபிட்டர் வந்து அதிக டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல கிராவிடேஷ்னல் ஃபீல்டு கம்மியாக இருக்கும். மெர்க்குரி இஸ் நியரஸ்ட் டு த சன். ஸோ இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் கிராவிடேஷ்னல் field.